கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் மிகவும் புத்திசாலித்தனமாக நம்முடைய பாவங்களை எல்லாரிடமிருந்தும் மறைத்து விடலாம் என்று எண்ணுகிறோம். மனிதர்கள் நம்முடைய பாவங்களை நம்மால் மறைக்க முடியும். ஆனால் கர்த்தரிடமிருந்து ஒருவராலும் நம்முடைய பாவங்களை மறைக்க முடியாது. இதேதான் எரேமியா 2ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். உன் வஸ்திர ஓரங்களிலும் குற்றமில்லாத ஏழை ஆத்துமாக்களின் ரத்தம் காணப்படுகிறது. அதை தோண்டி தேடுகிறதுனால் அல்ல, அது எல்லாவற்றின் மேலும் வெளியாயிருக்கிறதுனால் அதை கண்டுபிடித்தேன். ஆகிலும் குற்றமில்லாது இருக்கிறேன் என்றும் அவருடைய கோபம் என்னை விட்டு திரும்பிற்று என்றும் சொல்லுகிறாய். இதோ நான் பாவம் செய்யவில்லை என்று நீ சொல்லுகிறது நிமித்தம் நான் உன்னோடே வழக்காடுவேன். நம் பாவங்களை கடவுளிடமிருந்து நாம் மறைக்க முடியாது. இவ்வசனங்களிலே தேவன் அவருடைய பாவங்களை கண்டுபிடிப்பதற்கு தோண்டி தேடவில்லை. வழக்கமாக பழைய பொருட்களை பூமிக்கடியிலே மறைத்து வைப்பார்கள். அதை புதையல்கள் மூலமாக தேடி கண்டுபிடிப்பது அந்த நாட்களின் வழக்கமாக இருக்கிறது. அதே போல்தான் இஸ்ரவேல் மக்கள் கடந்த காலத்திலே செய்த பாவங்களை கடவுள் தோண்டி எடுக்க வேண்டிய அவசியமில்லை. அவருடைய பார்வைக்கு எல்லாம் வெட்ட வெளிச்சமாய் இருக்கிறது. எப்படி ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து ஒரு மரத்தின் பின் ஒளிந்து கொள்வதோ இல்லை என்றால் அத்தி இலைகளை உடுத்தி கொள்வதோ அவருடைய பாவத்தை கடவுளிடமிருந்து மறைக்கும் என்று எண்ணினார்களோ, அதே போல இன்றைக்கும் மனிதர்கள் பல முயற்சிகள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். யோனா கடலிலே குதிப்பதின் மூலமாக கடவுளுடைய பார்வையிலிருந்து தப்பிவிடலாம் என்று நினைத்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எப்படியாவது என்னுடைய பாவத்தை எல்லாரிடத்துலையும் மறைச்சிடலாம், அதே போல கடவுளிடத்திலும் மறைச்சிடலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய பாவங்களை கடவுளிடம் மறைக்க முடியாது. நம்முடைய பாவங்களை வெட்ட வெளிச்சமாக பார்க்கிற தேவன் நம் பாவங்களிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மோடு பேசுகின்றவராயிருக்கிறார். அவர் தன்னுடைய வேதத்தின் மூலம் நம்மோடு பேசுகிறார். பிரசங்கங்கள் மூலம் நம்மோடு பேசுகிறார். ஆவிக்குரிய புஸ்தகங்களை வாசிப்பதன் மூலம் நம்மோடு பேசுகிறார். சில சமயத்திலே நம்முடைய பாவத்தை குறித்து கண்டிக்கிற நம்முடைய குடும்பத்தினர் மூலமாகவோ, திருச்சபையார் மூலமாகவோ, நண்பர்கள் மூலமாகவோ, நம்மை சுற்றியுள்ளவர்கள் மூலமாகவோ கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறவராய் இருக்கிறார். அவருடைய விருப்பம் எல்லாம் நம்முடைய பாவத்திலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான். ஒருவேளை நாம் செய்கின்ற பாவங்களை பிறர் கண்டுபிடித்து அதை குறித்து அவர்கள் நம்மோடு பேசுவார்கள் என்றால் அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் மூலமாக கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறவராய் இருக்கிறார். நாம் உடனடியாக நம்முடைய பாவத்திலிருந்து மனம் திரும்புவோம் என்றால் கர்த்தரின் மேலான மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். ஏனென்றால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் கர்த்தருடைய பார்வைக்கு வெட்ட வெளிச்சமாய் இருக்கிறது. ஒருவேளை மனிதர்கள் மூலமாக தேவன் இடைப்படாவிட்டாலும் இந்த பாவத்து நிமித்தமாக நாம் வேதத்தை வாசிக்காமல் தேவனை தேடாமல் இருப்பதினாலே அந்த வேதத்தின் மூலமாக தேவன் நம்மோடு இடைப்படாவிட்டாலும் நம் மனசாட்சியின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுகிறவராகத்தான் இருக்கிறார். அந்த மனசாட்சிக்கு தெரியும் நம்ம செய்கிறது தப்புன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அந்த மனசாட்சிக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தருக்கு கீழ்ப்படியவர்களாக இருக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, கடவுளிடத்திலிருந்து நம்முடைய பாவங்களை மறைக்க முடியாது. ஆனால் அதே சமயம் கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். எனவே நம்முடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்பி கர்த்தரின் மன்னிப்பை அனுபவிக்க தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.